படி இருக்குமா இல்லையா, அந்த படியில ஒரு பொற்கிழி வச்சிருக்கு. பட்டு துணியில கட்டி 12,000 பொற்காசும் வச்சிருக்கு. 12,000 பொற்காசு இருக்காதோ நீ கேட்டியே, இங்க வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னார் சிவபெருமான். எடுத்து தூக்கி பார்த்தார். 12,000 பொற்காசு கனம் எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு பொற்காசுங்கிறது 1 கிராம்லாம் இல்ல, ஒரு ஃபுல் சாவரன். அப்ப 12,000 சாவரன்னா அதை தூக்கினா எவ்வளவு கனம் இருந்திருக்கும். அப்படி தூக்கி பார்த்தார். நான் தான் கேட்டேன், நீ கொடுத்தியே, உனக்காவது கொஞ்சம் தோணி இருக்க வேண்டாமான்னார் அவர்கிட்ட. இல்ல என்ன தப்பு, நான் கொடுத்துட்டேன், 12,000 இருக்காதுல்ல, 12,000 இருக்கு, எடுத்துட்டு போ. என்ன வேண்டாமே, எண்ணெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போ. இது எப்படி எடுத்துட்டு போறது? நான் தன்னந்தனியாக இங்கே இருந்து திருவாரூர் வரைக்கும் போக வேண்டும். தனியாக எடுத்துக்கொண்டு போனால் வழியில் திருடர் பயம் இருக்கலாம், யாராவது கொள்ளையடித்து விடுவார்கள். இதை தூக்கி கொண்டு போவது நடைபயணமாக காட்டு வழியில் எவ்வளவு கஷ்டம், உனக்கு ஏதாவது தெரியாதான்? எனக்கு யாரையாவது இதற்கு உதவிக்கு அனுப்பு. அவர் கொஞ்சம் சிந்தித்து விட்டு சொன்னார், பூத கணங்கள்லாம் அதர்வைஸ் ஆக்கியபைடு, இப்ப யாரையும் அனுப்புறதுக்கு வழி இல்லை. உன்னோட வரணும்னா புறப்பட்டு நான் தான் வரணும், இங்க விட்டுட்டு நான் வர முடியாது. அதனால ஒன்னே ஒண்ணு பண்ணு, பக்கத்துல மணிமுத்தா நதி இருக்கு பாரு, அந்த நதியில கொண்டு போய் இந்த காசை போட்டுட்டு உங்க ஊர் குளத்துல போய் எடுத்துக்கோன்னார். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோமா இல்லையா, ஆற்றிலிட்டால் குளத்தில் வருமா, வரும் என்பதை காட்டிய பதிகம் இது. விருதாச்சலம் மணிமுத்தாங்கிற நதியின் கரையில தான் இருக்கு. இன்னைக்கு அந்த நதி நதியாக நம் கண்ணுக்கு தென்படாத நிலைமை இருக்கே தவிர ஒரு அற்புதமான நதி, புனித நதின்னு பேரு. அந்த மணிமுத்தா நதியில் கொண்டு போய் போட்டார். போடும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இங்க 12,000 போடுறேன், அங்க 12,000 வரணும். 12,000 அங்க வரலன்னா there is a possibility. நீ போடும்போது செக் பண்ணியா, ரூபா நோட்டு கட்டு பேங்க்ல இருந்தே வாங்கினா கூட யூ கான்ட் கம் அவுட் அண்ட் சே அதுல குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அங்கேயே செக் பண்ணி அங்கேயே வேணா காமிச்சா சொல்ல முடியும். சரி, இப்ப செக் பண்ணணுமே, என்ன பண்றது? போய் நின்னார், போட ஆரம்பிச்சார். யாராவது எண்ணிக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தார். ஒருத்தர் தயாரா காத்துட்டு இருந்தார், ஆழத்து பிள்ளையார். ஒவ்வொரு காசா எண்ணிண்டார். இன்னமும் இருக்கார், ஆழத்து பிள்ளையார் சன்னதி அங்க இருக்கு. 12,000 காசு ஓகே போட்டாச்சு. அங்கேருந்து புறப்பட்டார், நேர திருவாரூருக்கு போனார். திருவாரூர்ல வீட்டுக்கு போனோடனே பறவையை அழைத்தார். இதெல்லாம் சேக்கிழார் பாடிக்கிறார், ஒவ்வொரு பாட்டா பாடிக்கிறார். என்ன அந்த ஆழத்து பிள்ளையார் விஷயம் மட்டும் சேக்கிழார் பாடல, அது மட்டும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு கர்ண பரம்பரை கதையாக இருக்கலாம், இல்ல அதை சேக்கிழார் பாடாம கூட விட்டுருக்கலாம். பறவை கிட்ட போய் சொல்றார், இந்த மாதிரி பணம் கேட்டேன், கொடுத்திருக்கிறார், குளத்துல எடுத்துக்க சொன்னார். அந்த மாதிரி சிரிக்கிறார்கள். ஆற்றிலிட்டால் குளத்தில் வருமோ அப்படின்னார்கள். வரும்னு சொன்னார், வா புறப்பட்டு போகலாம், எங்களுடைய நட்பை பற்றி உனக்கு தெரியாதான்னு 2 பேரும் போகிறார்கள் கமலாலய குளத்திற்கு. குளத்தோட மேல் படியில பறவையை நிற்க வைத்து விட்டு கீழே போய் தண்ணீரில் இறங்கி பாட ஆரம்பித்தார். அதுதான் இந்த பதிகம். 8 பாட்டு பாடினார், பணம் வரல. 8வது பாட்டு பாடி முடிச்சு 9வது ஆரம்பிக்கும் போது அந்த காசுகள் வர தொடங்கின. இதோட அந்த கதை முடியல. இதுல கிளைமேக்ஸா ஆன்டி கிளைமேக்ஸா தெரியல. there is an extension. காசெல்லாம் வந்த உடனே 12,000 காசு வந்துருது. 12,000 காசு வந்துருதே, போகலாம்னார்கள் பறவை. எவ்வளவு அற்புதமான அருள் விளையாடல், வாருங்கள் போகலாம்னார்கள். இரு இன்னொரு வேலை மிச்சம் இருக்கு. அங்க 12,000 காசு போட்டாரா இல்லையா விருத்தாச்சலத்துல, அதுல ஒரு காசுல மாத்திரம் ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்து தன்னோட சட்டையில வச்சிருந்தார். மச்சத்துண்டுன்னு சொல்லுவார்கள். அந்த காலத்துல நீங்க தங்கம் கொண்டு போய் அந்த தங்கத்திலே ஆபரணங்கள் செய்வது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நாம கொண்டு போற தங்கம் நல்ல தங்கமானு உரைத்து பார்ப்பார்கள். இப்ப கூட பழக்கத்துல சொல்றோம், உரைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இட் இஸ் a kind of a comparison. இப்பெல்லாம் கெமிஸ்ட்ரியில குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் தான் அது. அந்த பொற்கொல்லர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட ஒரிஜினல் தங்கம் இருக்கும்,
ஒரிஜினல் தங்கம் ஒரு சின்ன பிட்டு வச்சிருப்பார், அதுக்கு மச்சத்துண்டுன்னு பேரு. இங்கிலீஷ்ல கூட the gold standard அப்படின்னு சொல்றமே, there should be a standard piece of gold which can be compared or everything else can be compared to that standard piece. So அந்த மச்சத்துண்டு இருக்கும். என்ன பண்ணுவார்கள்னா, இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கல் இருக்கு, அந்த கல்லுல இந்த மச்சத்துண்டை அப்படி தேய்ப்பார்கள். அதுல ஒரு கலர் வரும், அந்த தங்கத்தினுடைய கலர் அந்த கல்லுல வரும். பக்கத்துல நாம கொண்டு போற தங்கத்தை தேய்ப்பார்கள். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கலர் டிஃபரன்ஸ்ல அதுல எவ்வளவு செப்பு, அது பியூரா இம்பியூராங்கிறது பை எக்ஸ்பீரியன்ஸ், பை பிராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு தெரியும். அப்ப இந்த தங்கம் இது கொஞ்சம் மாற்று குறைந்த தங்கம், எவ்வளவு மாற்று குறைந்திருக்கும் அப்படிங்கறதுலாம், இதுதான் இந்த மாற்று குறைந்த மாற்று குறையாத அப்படிங்கிறதுக்கான கணக்கு. இவர் என்ன பண்ணியிருந்தார் சுந்தரர், 12,000 பொற்காசு இங்க போடுறோம், 12,000 வரும் சரி, அவர் ஏதாவது 14 கேரட் 20 கேரட்னு எதையாவது கொடுத்துட்டா, செஞ்சாலும் செய்யக்கூடியவர் தான் திருக்கைலாயநாதர். அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாலும் பண்ணுவார். நீ போட்டது நீ டெஸ்ட் பண்ணியா, செக் பண்ணியா, அது மாற்று குறையாத பொண்ணு, நான் இதைத்தான் கொடுத்தேன், இதை இங்க திருப்பி உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னுட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்காக அது ஒரிஜினல்னு செக் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து சட்டப்பையில வச்சுட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ணினார், பறவை கிட்ட ஐ ஹாவ் டு டெஸ்ட், இந்த 12,000 நல்ல தங்கமான டெஸ்ட் பண்ணணும்னார். யார் இதை டெஸ்ட் பண்ணுவார்கள்? கமலாலய குளக்கரையில இன்னமும் ஒரு பிள்ளையார் இருக்கிறார். ஊர்க்காரர்கள்லாம் அதை மாத்தரிச்ச விநாயகர். அது மாத்தரிச்ச இல்ல, மாற்று உரைத்த விநாயகர். கையில அந்த கல்லோட உட்காந்துட்டு இருப்பார், உரைகல்னு பேர் அதுக்கு. அந்த கல்லோட உட்காந்துட்டு இருப்பார். நான் இங்க இருக்கேனே அப்படின்னார். சரி செக் பண்ணி பாருங்கள்னா 12,000 மாற்று குறைந்த பொன், all 12,000 மாற்று குறைந்த பொன். அப்ப மறுபடியும் ஒரு பதிகம் பாடினாராம் சுந்தரர், எனக்கு இந்த மாதிரி கொடுத்தியேன்னு. இந்த பாட்டை கேட்கணுங்கிறதுக்காகத்தானே மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு. அதற்கப்புறம் நல்ல தங்கத்தை கொடுத்தார்னு வரலாறு. சேக்கிழார் இது எல்லாத்தையும் சுந்தரருடைய கதையாக சுந்தரமூர்த்தி புராணத்துல இல்லாம ஏயர்ஹோன் கலிக்காமர் அப்படிங்கிற இன்னொரு நாயனார் புராணத்துல ரெக்கார்ட் பண்றார். ஏயர்ஹோன் கலிக்காமர்ங்கிறவர் மானக்கஞ்சார நாயனாருடைய மாப்பிள்ளை. அவரும் 63 ஒருத்தர். அவருடைய புராணம் வரும்போது ரெஃபரன்ஸ் டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கிறதுல இதை ரெக்கார்ட் பண்றார். இந்த 2வதா ஒரு பதிகம் பாடினார்னு சொல்றாரு. மாற்று குறைந்த பொன் வந்த போது அதை மாத்துறதுக்காக, அதை நல்ல பொண்ணா மாத்துறதுக்காக பாடினது. அந்த பதிகம் கிடைக்கல. சேக்கிழார் ரெக்கார்ட்ஸ் அவர் பாடினார்னு அந்த ஸ்டார்டிங் லைன் சொல்றார். ஆனா அந்த பதிகம் கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த பதிகம். இது பாடப்பெற்றது திருவாரூர்ல. ஆனால் இதுல ரெஃபரன்ஸ் யாருக்கு வரும்னு சொன்னா, விருதாச்சலத்துல இருக்கிற சிவபெருமானே எனக்கு நீ கொடுத்தாயே, அது இங்கே வர வேண்டும் அப்படின்னு விருத்தாச்சலத்தை பத்தி ரெஃபரன்ஸ் வரும். அதனாலதான் சில சமயத்துல இதை விருத்தாச்சலத்திற்கான பதிகம்னு சொல்லுவார்கள், சில சமயத்துல இதை திருவாரூருக்கான பதிகம்னு சொல்லுவார்கள். எப்படியாக இருந்தாலும் ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவது, ஆத்துல போட்டா குளத்துல வரும் அப்படிங்கிறத காட்டிய ஒரு பதிகம். பணம் பெறுவதற்கு, தேவைக்கு அந்த நேரத்தில் பணம் பெறுவதற்கு, நல்ல விஷயங்கள் செய்வதற்கு, காணாமல் போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கு, கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகப்பட்டதற்கு காரணம்ங்கிறதுனால குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவுவதற்குன்னு இந்த பதிகத்திற்கான பலன்கள் ஏராளம். பொன்னார் மேனியன்னே பேரு சிவபெருமானுக்கு. பொன்னம்பலத்தில் ஆடுபவர். அங்க பொன்னம்பலத்தையும் பார்க்கலாம், பொன்னார் மேனியனாக இருப்பவரையும் பார்க்கலாம். அந்த பொன்னார் மேனியனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசைத்தீர், முன் செய்த மூவெயிலும் எரித்தீர், முது குன்று அமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன் முகப்பே, என் செய்த 6 அடிகள் அடியேன் இட்டளம் கெடவே. ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்ல. இட்டளம்னு சொன்னா என்னுடைய துன்பம்னு அர்த்தம். இட்டளம் துன்பம். அடியேன் இட்டளம், அடியேனுடைய துன்பம் தீருவதற்கு நீங்கள் தர வேண்டும்.
என் செய்தவாறு. அடிகேளுங்கிறது அடிகள் அப்படிங்கறத தான் ஒருத்தரை கூப்பிடும் போது, இப்ப எந்தைன்னு இருந்தா கூப்பிடுறச்சே எந்தாய் அப்படின்னு ஆகும், பாவைன்னு இருந்தா பாவாய் அப்படின்னு ஆகும் கூப்பிடுறது. அந்த மாதிரி அடிகள் அப்படிங்கறது அடிகேள் அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. என் செய்தவாறு அடிகள். சிவபெருமானியே நீ என்னப்பா பண்ணின, நீ ஏதாவது பண்ணணும். ஆறுன்னா வழி, நீ ஏதாவது பண்ணணும், ஏதாவது யூ ஹேவ் டு ஃபைண்ட் a route, you have to give me a solution அப்படிங்கிறது தான் அது. மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன் முகப்பு. மின் செய்த நுண்ணிடையாள், மின்னல் மாதிரி இருக்கிற ரொம்ப மெல்லிய இடையை கொண்ட பறவை மேல நிக்கிறா. அவளுக்கு முன்னால, முகப்புன்னு சொன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், அவளுக்கு முன்னால நீ என்னமான பண்ணணும். இப்ப அவ பாத்துட்டு இருக்கா, நம்முடைய நட்பை பற்றி அவள் பரிகாசம் செய்து விட கூடும். என்ன உங்க ஃப்ரெண்டு திருப்பி கொடுக்கலையேன்னு கிண்டல் பண்ணலாம். அதனால அவளுக்கு முன்னால நீ ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது நீ செய், என்னுடைய துன்பத்தை தீர்த்து விடு. அவளுக்கு முன்னால் என்னுடைய துன்பத்தை தீர்த்து விடு. பொன் செய்த மேனியினீர். அந்த பொன் திரும்பி வரணுங்கிறதுக்காகத்தான் பொன் அப்படின்னு ஆரம்பிச்சு நினைவுபடுத்துறார் சிவபெருமானுக்கு. பொன்னால் செய்யப்பட்ட திருமேனியை கொண்டவனே, புலித்தோலை அரைக்கு அணிந்து கொண்டவனே, புலித்தோலை அரைக்கு அசைத்தீர். முன் செய்த மூவெயிலும் எரித்தீர். எயில் அப்படின்னு சொன்னா கோட்டைன்னு அர்த்தம். மூ எயில்ங்கிறது தான் மூவெயில்னு வரும். 3 கோட்டைகளை எரித்தீர். அந்த தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை கதை நமக்கு தெரியும். அதை எரித்தீர். 3 கோட்டைகளை, 3 அரக்கர்கள் கட்டிக்கொண்ட 3 கோட்டைகளை எரித்தீர். முதுகுன்று அமர்ந்தீர். திருமுதுகுன்றம் என்கிற அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருப்பவரே, பறவை நாச்சியார் அங்க மேல நிக்கிறா. அவ கண்ணுக்கு முன்னால என்னுடைய துன்பத்தை நீங்கள் தீர்ப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். டூ சம்திங். என் செய்தவாறு, ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே, எனக்கு செம்பொன்னை தந்தருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். வம்பமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள். எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டளம் கெடவே. உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே, எனக்கு செம்பொன்னை தந்து அருளி. நீங்க எனக்கு தங்கத்தை கொடுத்த போது திருமுதுகுன்றத்துல எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரு? வானலோகத்தை சேர்ந்தவர்கள் 33 கோடி தேவர்கள்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். உம்பரும் வானவரும் உடனே நிற்க, அவர்கள் உங்களோடு நின்றார்கள். உடனேனா பக்கத்துல அர்த்தம். இங்க உடன் நிற்க, அது அந்த மியூசிக்காலிட்டிக்காக உடனே அப்படின்னு வருகிறது. உம்பரும் வானவரும் உடன் நிற்க, எனக்கு செம்பொனை தந்தருளி. எனக்கு நீங்கள் நல்ல தங்கத்தை, செம்பொன் அப்படின்னா நல்ல தங்கம்னு அர்த்தம். தமனீயம், ஆடகம் இதெல்லாம் தங்கத்திற்கான பெயர்கள். நல்ல தங்கம், மாற்றுக்குறையாத தங்கத்திற்கு தான் செம்பொன்னு பேரு. அந்த தங்கம் கொஞ்சம் சிவப்பு வண்ணம் கலந்ததாக இருக்கும். அதனாலதான் சிவபெருமான் சிவப்பு பொன்னார் மேனியன்னு கணக்கு. நல்ல மஞ்சள் இல்லை. அது கூட ராஜாஜி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். பித்தலாட்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு ராஜாஜி கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன். பித்தலாட்டம்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பித்தலாட்டம்ங்கிறது என்ன சொல்றோம்? பொய் பித்தலாட்டம், ஏமாத்துறதுங்கிறது தான் பித்தலாட்டம். பித்தலாட்டம் பண்ணிட்டார்கள் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்வார், இந்த பித்தளை இருக்கே ஆடகம் மாதிரி நடிச்சதுன்னா அதுதான் பித்தலாட்டம். பித்தளை மஞ்ச மஞ்சேல்னு இருக்கும், ஆடகம் செம்மை கலந்து இருக்கும். ஆடக பொன் இந்த மஞ்ச மஞ்சேல்னு இருக்கிறது ஏதோ தங்கம் மாதிரி நம்மை சில நேரத்துல ஏமாற்றுகிறது. பளபளான்னு காட்டி மஞ்சளா இருக்கு அப்படின்னு காட்டி ஏமாற்றுகிறதே. பித்தளை ஆடகம் போல் ஏமாற்றினால் அது பித்தலாட்டம்னு அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இங்கே செம்பொன்னை தந்தீர்கள், நல்ல தங்கத்தை தந்தீர்கள். திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். முதுகுன்று விருத்தாச்சலத்தில் நீங்கள் அமர்ந்தீர்கள். வம்பமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள். நல்ல புதிய மலர்களை தன்னுடைய கூந்தலில் சூட்டி இருக்கிற, அன்றைய மலர்களை சூட்டி இருக்கிற பறவை இவள் வாடுகின்றாள். ஏன் வாடுகின்றாள்னா, இந்த பொருள் அவள் கேட்டது. அவள் அறங்கள் செய்வதற்கு, தர்மங்கள் செய்வதற்கு பொருள் வேண்டும்னு கேட்டா. அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பொருள் கேட்டேன்.
இப்போது இவள் வாடுகின்றாள். அந்த பொருள் இல்லை என்றால் அவளால் அதை செய்ய முடியாது. அதனால் அவள் வாடுகின்றாள். எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டளம் கெடவே. இதுலயும் அந்த ரிஃப்ரைன் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அடியேன் இட்டளம் கெடவே, அடியேன் இட்டளம் கெடவே, அடியேன் இட்டளம் கெடவே. இந்த ரிஃப்ரைனுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம். மியூசிக்கலா இருக்கிற ரீசன் மனசு உருகி போறதுங்கிறத நேத்திக்கு பார்த்தோம். இந்த ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது, என்னுடைய துன்பத்தை தீர்த்து வை, என்னுடைய துன்பத்தை தீர்த்து வை, என்னுடைய துன்பத்தை தீர்த்து வைனா நீதான் எனக்கு கதி, என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைன்னு கேட்கும் போது மனசு உருகி அதுல பிரார்த்தனை வருகிறது. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் போது அந்த உருக்கத்தோடு வரக்கூடிய பிரார்த்தனை. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு திரும்ப 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 கேட்கும் போது ஒரு அடக்கம், பணிவு வரும். அதே மாதிரி என்னுடைய துன்பத்தை தீர்த்து வை, ஒன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை அப்படிங்கறத ரெப்படிட்டிவா சொல்லும் போது அதில் அடக்கம் தன்னாலேயே வந்துவிடும். நாம நினைச்சு பார்க்கலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட யாருக்கிட்டையாவது எதையாவது ஒண்ணு சொல்லி we need to convince them அப்படின்னு சொன்னா, பெர்சுவேட் பண்ணணும்னா திரும்ப திரும்ப அதை சொல்லுவோம், 2-3 தடவை சொல்லுவோம். குழந்தைய எங்கேயாவது போக வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா, அந்த 10 வயசு பையனா கூட இருக்கலாம், போகாதரா கண்ணா, போகாதரா கண்ணா. அந்த குழந்தை வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கும். திருப்பி போய் என்ன பண்ணுவா, போகாதரா கண்ணா. அந்த ரெப்பிட்டிவா ஒரு பெர்சுவேஷன் பண்ணும் போது அப்படியே மனசு உருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய தன்மை. அந்த தன்மை தான் இந்த ரிஃப்ரெயின்ல திரும்ப திரும்ப வரும். எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டளம் கெடவே, வம்பமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள். நான் பறவை பண்ணக்கூடிய அந்த நல்ல விஷயங்களுக்காகத்தானே பணம் கேட்டேன், சுயநலத்துக்காக கேட்கல. அதை புரிஞ்சுக்கணும். இதுல தனம் பெற அப்படின்னு சொல்லும் போது இவர்கள்லாம் சொந்த செலவுகளுக்காகவோ இல்லைன்னா தங்களுடைய ப்ராமிஸ காட்டுறதுக்காகவோ இந்த பணத்தை தேடினார்களானா இல்லை. This is to help others. பரோபகாரம் இதம் ஷரீரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பாரம்பரியம், the core of சனாதன தர்மம். அந்த பரோபகாரத்திற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, ஷேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் பணம் கேட்டவர்கள். அதனாலதான் இவள் வாடுகிறாள். பறவை எதற்காக வாடுகிறாள்? பறவை தனக்காக இல்ல. பறவையை பத்தி சேக்கிழார் ஒண்ணு சொல்வார். அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பறவை நாச்சியார் இந்த என்டையர் எபிக். பெரிய புராணத்துல அப்பதான் பறவை நடந்து வரா. அவ நடந்து வரா, சுந்தரர் அவளை பாக்குறார். அவ கணிகையர் குலத்தை சேர்ந்தவள், ருத்ர கணிகையர்னு பேரு. கோவிலுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்கள். அவ அப்படி நடந்து வரும்போது அவளை பார்த்த உடனே அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றார், காப்பியத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றார் சேக்கிழார். கற்பகத்தின் பூங்கொம்போனர், காமர்தன் பெருவாழ்வோ கற்பகத்தின் பூங்கொம்போ. காமர்தன் பெருவாழ்வோ, காமனுடைய பெருவாழ்வுன்னா அவ்வளவு அழகு. மன்மதன் திரும்பி வந்துட்டான். மன்மதனுடைய அழகெல்லாம், மன்மதன் அழகுக்கு அதிபதி. அவனுக்கு பெரிய வாழ்வு கிடைத்து விட்டது. அழிந்து போயிருக்கானே மன்மதன், எரிஞ்சு போய் அனங்கனாக இருக்கிறான். அந்த பியூட்டி அப்படியே இங்க பெர்சானிஃபை பண்ணி வந்திருக்குன்னு சொன்னா, காமனுக்கு மறுபடியும் வாழ்வு கிடைத்து விட்டதா? இந்த பெண்ணுடைய அழகில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு காமனுக்கு வாழ்வு கிடைத்து விட்டதா? காமந்தன் பெருவாழ்வோ கற்பகத்தின் பூங்கொம்போ. நடந்து வர அவ்வளவுதான். வானலோகத்துல இருக்கிற கற்பகம் எதை கேட்டாலும் கொடுக்குமே, மற்றவர்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பெண் தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கற்பகத்தின் பூங்கொம்பு. அவள் இப்போது வாடுகிறாள். பறவை இவள் வாடுகிறாள். அடியேன் இட்டளம் கெட செம்பொன்னை தந்து அருள்வீர். பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கண்ணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே, அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே. இந்த பக்தர்கள் அப்படிங்கிறதுதான் தமிழ்ல சில நேரங்கள்ல பக்தர்னு வரும். முக்தி அப்படிங்கிறது முத்தின்னு வரும். மாணிக்க வாசகர் பாடும்போது முத்தி நெறி அறியாமேம்பர். முக்தி அப்படிங்கிற அந்த சப்தம் முத்தீனாகும், பக்திங்கிற சப்தம் பக்தீனாகும். பரம்பொருளே, பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பரமாத்மா, எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவனாக இருப்பவனே. பரம்னு சொன்னாலே உச்சம்னு அர்த்தம்.
பரம்பரனேனா தேவாதி தேவன், உச்சத்திற்கும் உச்சன், உயரத்திற்கும் உயரமாக இருப்பவனே. பத்தா அப்படின்னா, பத்தாங்கிறது இங்க எங்களுக்கு பற்றானவன். பற்றுங்கிறதும் பத்துன்னு வரும். நீங்க பழக்கத்துல சில சமயத்துல எச்சில் பத்தும்பார்கள். அது என்ன எச்சில் பத்து? சின்ன குழந்தைகள் வீட்டுல கிண்டல் பண்ணும்போது இந்த 10, 11 வேண்டாம் அப்படிங்கும். அது என்ன பத்து? அது எச்சில் பத்துனா எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு. பத்துங்கிறது ஒட்டுதல், பற்றுதல். இப்ப சாப்பிட்ட இடத்துல அதனுடைய ஏதாவது சின்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாம், அதனால நோய் வரலாம், அதனால மற்றவர்களுக்கு அது பரவலாம். கோவிட் சமயத்துல எப்படி எல்லாம் நம்ம பார்த்தோங்கிறது நமக்கு தெரியும். இது ஒட்டுதல். இது என்ன? அந்த அந்த ஒரு பீஸ் அவர்களுடைய எச்சிலோ அல்லது அந்த ஒரு சாப்பாட்டு பார்ட்டிகளோ அந்த இடத்துல போய் ஒட்டி கொண்டிருக்கும், அது பற்றி கொண்டிருக்கும். அதனால அதுக்கு பத்துன்னு பேரு. அந்த பற்று எங்கேயுமே இருக்கக்கூடாது. இதனுடைய சிம்பாலிக் இன்டர்பிரிட்டேஷன் எப்படின்னா, பற்றுங்கிறது லௌகீகத்துல உலகத்துல எங்கேயுமே அந்த பற்று இருக்கக்கூடாது. எப்படி அது ஒட்டி கொண்டிருக்கிறதோ அப்படி இங்கே ஒட்டி கொள்ளக்கூடாது. அதுதான் பற்று. பற்று விடுதல். வள்ளுவர் சொன்னாரே, பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்குன்னு கேட்டா, இங்க பற்று விடற்கு. இத விடணும்னு சொன்னா அதை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பற்றுங்கிறது சில நேரங்கள்ல எதுகைக்காக பத்துன்னு வரும். எப்படி நம்ம பழக்கத்துல பற்றுங்கிறதான் பத்துன்னு சொல்றோம், இது பற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பத்துன்னு சொல்றோமே, அந்த மாதிரி பத்துன்னு வரும். பத்தா அப்படின்னா பற்றா. எங்களுக்கு பற்றாக இருப்பவன். எங்களுக்கு மத்த பற்றுகள்லாம் வேண்டாம், நீதான் எங்களுடைய பற்றாக இருக்க வேண்டும். பற்றுக அவனுடைய தாளினை பற்றுக அப்படிங்கிறது. நீ மட்டும்தான் எங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்க வேண்டும். If we need to get attached, we should get attached to you and not to something else. பத்தா, பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே. முத்தா, முக்தியை தரக்கூடியவன், முக்தி நிலையாக இருப்பவன். மோட்சம் எங்க இருக்குன்னா, பகவானுடைய காலடி தான் மோட்சம். மோட்சம்னு ஒரு இடம் தனியா இருக்கா? ஸ்வர்க்கம்னு ஒரு இடம் தனியா இருக்கான்னா, அபோர்ட். அந்த அபோர்ட் என்னது? ஹெவன்லி அபோர்டுங்கிறமே. அந்த ஹெவன்லி அபோர்ட் அவருடைய காலடி தான். அதனால முக்தியாக இருப்பவனே முத்தா. முக்கண்ணனே, 3 கண்களை கொண்டவனே. முதுகுன்றம் அமர்ந்தவனே, திருமுதுகுன்றத்தில் எழுந்தருளியவனே. மைத்தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாவே. மை இடப்பட்ட அழகான கண்களை கொண்டவள். அஞ்சனம் இடப்பட்ட தடம் கண். தடம் கண்ணா பெரிய கண். மைத்தாரும், மை அங்கே இடப்பட்டிருக்கு, அஞ்சனம் ஆறக்கூடிய பெரிய கண்களை கொண்ட பறவை இவள் வாடாமே. இவள் வாடிவிடாமல் அத்தா தந்தருளாய். அத்தானா தலைவன் அர்த்தம். எங்களுடைய தலைவனே தந்து விடுவாய், எனக்கு இந்த பொன்னை தந்தருள்வாய், அடியேன் இட்டளம் கெடவே. என்னுடைய துன்பத்தை தீர்த்து வை, இந்த பொன்னை எனக்கு கொடு. மங்கையோர் கூறு அமர்ந்தீர், மறை 4 விரித்து உகந்தீர். திங்கள் ஷடைக்கு அணிந்தீர், திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டு இருந்தாள், முகப்பே அங்கணனே அருளாய், அடியேன் இட்டளம் கெடவே. மங்கையொர் கூறு அமர்ந்தீர். தெரியும் நமக்கு, மாதொரு பாதியன் அர்த்தநாரி. மங்கையை உங்களுடைய ஒரு கூறாக வைத்துக் கொண்டவர். மறை 4 விரித்து உகந்தீர். 4 வேதங்களையும் உங்களிடத்திலே இருந்து விரித்தீர்கள். வேதங்கள் பகவான் கிட்டேந்து வந்தவைன்னு தான் கணக்கு. ரிஷிகள் வழியாக வந்தனவே தவிர அவை பகவானிடத்தில் தோன்றியவை. அவரும் அனாதி, வேதங்களும் அனாதி. அதனாலதான் வேத மந்திரங்கள் were not composed or authored by the rishis. They were revealed to the rishis. அகஸ்தியர் சொன்னதாக சில ரிக்குகள் உண்டு. விஸ்வாமித்திரருடைய காயத்ரி உட்பட பல ரிக்குகள் உண்டுனா, இந்த ரிக்குகள் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டன. அவை ஏற்கனவே இருந்தன, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டனவை தவிர அவர்கள்தான் இயற்றினார்கள்னு இல்லை. They were revealed to the rishis. அந்த ரிஷிகள் அவற்றை நமக்கு சொன்னார்கள், வழி வழியாக வருவதற்காக சொன்னார்கள். அப்ப எங்கிருந்து இந்த வேதங்கள் தோன்றின? பகவானிடத்திலே இருந்து தோன்றின.
திங்கள் ஷடைக்கு அணிந்தீர். உங்களுடைய ஜட்டாபாரத்துக்கு நீங்க ஒரு ஆர்னமெண்ட் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீர்கள். எல்லாரும் ஒவ்வொரு ஆர்னமெண்ட், கழுத்துக்கு ஒண்ணு கைக்கு ஒண்ணுன்னு போட்டுக்கிற மாதிரி ஜட்டாபாரத்துக்கு என்ன அலங்காரம் வச்சுக்கிறது, என்ன ஆர்னமெண்ட் போடுறதுன்னு பார்த்தார். அப்படியே சந்திரன் எடுத்து வைத்துக் கொண்டார். இந்த பழக்கம் அதுக்கப்புறம் சந்திரவில்லை சூரிய வில்லைன்னு வந்ததா இல்லையா? இன்னைக்கு கூட நாட்டியத்துல சந்திரவில்லையும் சூரிய வில்லையும் உண்டுன்னா அவர் முதல்ல நெஜ சந்திரனைய தூக்கி தன்னுடைய தலையில வச்சிருந்ததுனால சந்திரசேகரர் ஆனதுனால திங்கள் ஷடைக்கு அணிந்தீர், திகழும் முதுகுன்று அமர்ந்தீர். அழகாக இருக்கிற அந்த திருமுதுகுன்றத்தில் நீங்கள் எழுந்தருளி இருக்கிறீர்கள். கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டு இருந்தாள் முகப்பே. கொங்கை நல்லாள், நல்ல அழகான மார்புகளை கொண்டவளான பறவை குணம் கொண்டு இருந்தாள். நம்முடைய நட்பின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்பவள். அதுதான் குணம் கொண்டு இருந்தாள். நல்ல குணம் கொண்டு இருப்பவள். நான் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய மணவாட்டியான பறவை அவ அங்க நிக்கிறா. அவளுக்கு முன்னால அம்கணனே அருளாய். அம்கணனே நல்ல அழகான கண்களை கொண்டவரேன்னு அர்த்தம். நேரடியா டிரான்ஸ்லேட் பண்ணா அழகான கண்களை கொண்டவர். ஆனா அந்த கண்ணனே அல்லது கணனே, கணனேங்கிறது கண்ணனே தான். அந்த ஒரு ஒற்று குறைந்து வந்திருக்கு ஃபார் த சேக் ஆஃப் எதுகை. அங்கணனே என்ன அர்த்தம்? நல்ல அழகான கண்களை கொண்டவரேனா அதுல ஒரு கண்ணு தான் எரிச்சுக்குது, அது நெருப்பு கண். அப்ப மிச்ச 2 கண் அழகா இருக்குன்னு அர்த்தமானா கண்கள் அழகுன்னு சொன்னா அதுல கருணை இருக்குன்னு அர்த்தம். அங்கணனேனா நல்ல கருணை கொண்டவரே. பல நேரத்துல ஒரு வார்த்தைய நம்ம தப்பாவே பயன்படுத்துறோம். ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே அதை அப்படிதான் பயன்படுத்துறோம். பயன்பாட்டுல முழுசா வந்துருது. கண்ணோட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். கண்ணோட்டம்னா என்ன அர்த்தம்? இது அவருடைய கண்ணோட்டம், இது என்னுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறோம். டு மீன் பெர்ஸ்பெக்டிவ். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் இது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது. ஐ லுக் அட் இட் திஸ் வே, ஹீ லுக்ஸ் அட் இட் தட் வே. ஆனா கண்ணோட்டம்ங்கிறத வள்ளுவர் எப்படி பயன்படுத்துறார்? வள்ளுவர் பயன்படுத்துற கண்ணோட்டம்ங்கிறது கண்ணுடைய கருணை, கண்ணிலே இருந்து வருகிற கருணை, அதுதான் கண்ணோட்டம். நல்ல ஆழ்ந்து கற்றவர்கள், சான்றோர்கள், நல்ல தமிழ் புலவர்கள் கண்ணோட்டம்ங்கிறத அப்ரோச்ங்கிறதுக்கோ பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறதுக்கோ பயன்படுத்த மாட்டார்கள். கண்ணோக்கம், this is my approach அப்படின்னா இது என்னுடைய நோக்கு, இது என்னுடைய பார்வை. அதுதானே சொல்றோம், என்னுடைய பார்வை, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய பார்வை, ஐ லுக் அட் இட் திஸ் வே. அதுக்கு கண் நோக்கம் தான் வரணுமே தவிர கண்ணோட்டம் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய பேர், இது யாரையும் தனியா குறையே சொல்ல வேண்டாம், எவ்ரிபடி எல்லாரும் இதை பயன்படுத்துறோம். கண்ணோட்டம் அப்படின்னு பயன்படுத்துறோம். கண்ணோட்டம் என்றால் அது கருணைன்னு அர்த்தம். கண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா கருணை. கண்ணுக்கு பார்க்கறது மாத்திரம் அதனுடைய ஃபங்க்ஷன் இல்லை. கருணையை அந்த கண் வெளிப்படுத்தவில்லை. பார்த்து இவர்களுக்கு கருணை தர வேண்டும் என்று அந்த கருணையை செயல்படுத்தவில்லைன்னா அந்த கண்ணுக்கு பிரயோஜனமே இல்லை. அந்த கண்ணுல கருணை இருக்க வேண்டும். பார்க்கும்போது அந்த கருணையை பார்த்து அங்க இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்து அந்த கருணையை செயலால் வெளிப்படுத்த வேண்டும். இப்ப கண்ணுக்கு ஃபங்க்ஷன் எப்படி ஆயிடுறதுன்னா, ஒண்ணு அந்த கண்ணிலேயே கருணை இருக்கணும். அண்ட் ஆஸ் யூ லுக் அட் சம்திங், அதற்கு அந்த கருணை தேவை, கம்பேஷன் தேவை, அன்பு தேவை என்பதை உணர்ந்து கண்ணுல கிடைக்கிற இன்புட்டை வச்சு செயல்ல அந்த கருணையை கொண்டு வர வேண்டும். பகவான் கிட்ட கூட நாம என்ன கேட்கிறோம்? உன்னுடைய கருணை கண்ணை கொஞ்சம் காட்ட மாட்டியா? உன்னுடைய கருணை பார்வையை என் மேல வீச மாட்டியா? கட்டாட்சம் காட்ட மாட்டியா அப்படின்னு கேட்கிறோமே. அந்த கருணை பார்வை பார்த்த உடனேயே இந்த குழந்தைக்கு கருணை தேவை, அன்பு தேவை, உதவி தேவைங்கிறத ரியலைஸ் பண்ணி செயலிலேயும் அதை காட்டக்கூடிய தன்மை, அதுக்குதான் கண்ணோட்டம்னே பேரு. அங்கணனே அருளாய், அழகான கண்களை கொண்டவனே. அப்பா உன்னுடைய கருணை எப்படி, உன்னுடைய கண்கள்லேருந்து எவ்வளவு கருணை வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு கருணை காட்ட மாட்டியா? பறவைக்கு முன்னால நிக்கிறோமே,
பறவை பார்க்கும்படியாக நீயும் நானும் கொண்ட நட்பின் விளைவாக அந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயா அங்கணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே அந்த பொன்னை எனக்கு தந்து அருள். மையாரும் மிடற்றாய் மறுவார் புறம் மூன்றெரித்த செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்று அமர்ந்தாய் பையாரும் அறவேர் அல்குலாள் இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. எல்லா பாட்டிலையும் முதுகுன்று அமர்ந்தாய் முதுகுன்று அமர்ந்தாய்ன்னு வந்துட்டே இருக்கும். பாடப்பட்ட இடம் திருவாரூர் தான். அதனாலதான் சில சமயத்துல என்ன பண்ணுவார்கள்னா இதை கொண்டு போய் திருமுதுகுன்றத்திற்கான பதிகம்னு வைப்பார்கள். இது முதுகுன்றத்திற்கான பதிகம் இல்ல. ஆனால் சொல்லப்படுகிற இறைவன் கொடுத்தது அவர் தானே. அங்க கொடுத்தவர் இங்கேயும் கொடுக்கணும். திருவாரூர் தியாகேஸ்வர வம்புக்கு இழுக்கல சுந்தரவர்த்தி சுவாமிகள் இதுல. ஏன்னா தியாகேஸ்வரர் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தன்னுடைய ஃப்ரெண்ட நேர்ல வம்புக்கு இழுக்காம முதுகுன்றத்துல கொடுத்தவன் பி ரெஸ்பான்சிபிள் டு கிவ் இட் பேக் ஹியர் ஆல்சோ. மையாரும் மிடற்றாய் அப்படியே மை கருப்பாக இருக்கக்கூடிய தொண்டையை கொண்டவனே மை ஆறும் மை படர்ந்து இருக்கிற கருப்பாக அந்த விஷம் படர்ந்து இருக்கிற தொண்டையை கொண்டவனே மையாரும் மிடற்றாய் மறுவார் புறம் மூன்று எரித்த செய்யார் மேனியனே. எதிரிகளாக இருந்த 3 அரக்கர்கள் அவர்களுடைய 3 கோட்டைகளை எரித்த செம்மையான சிவப்பான மேனி கொண்டவனே. செய்யார்ங்கிறது சிவப்பு, சிவப்பான மேனி கொண்டவனே மறுவார் புறம் 3 எரித்த செய்யார் மேனியனே. இந்த செய்யாரோட ஸ்பெல்லிங் வேற. செய்யாறுன்னு ஒரு ஊர் இருக்கேன், அந்த ஸ்பெல்லிங் வேற. அதுல இருக்கிறது வல்லினரா, இது இடையினரா, இது சின்னரா, அது பெரியரா. அந்த ஊருக்கு கூட என்ன ஒரிஜினல் பெயர்னா ஷேயாறு. முருகப்பெருமான் தோற்றுவித்த ஆறு ஓடுவதாக கணக்கு. அதனால ஷேய் தோற்றுவித்த ஆறு. ஷேய்ங்கிறது முருகன் குழந்தை, சிவனுடைய குழந்தை. அந்த குழந்தை தோற்றுவித்த ஆறு ஷேயாறு. அது ஷேயாறு ஷேயாறு ஷேயாறுன்னு சொல்றது சில நேரத்துல அதை நீட்டி சொல்றது குறுகி போகும், குறுகை சொல்ல வேண்டியது நீண்டு போகும் மாதிரி அது செய்யாறுன்னு ஆயிடுது. மறுவார் புறம் 3 எரித்த செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்று அமர்ந்தாய் பையாரும் அறவேர் அல்குலாள் இவள் வாடுகின்றாள். பையாரும் அரவு. இந்த இடத்துல பையங்கிறது படம், நாகத்தினுடைய படம், படம் எடுத்து ஆடுறதே அந்த படம். படம் ஆறும் அரவு, படமெடுக்கக்கூடிய பாம்பு. அந்த பாம்பை போன்ற அழகான, ஏர்னா அழகு, அழகான இடைப்பகுதியை கொண்டவள். பெண்களுடைய இடையை வர்ணிக்கும் போது பாம்பை அதற்கு ஓமையாக சொல்கிற வழக்கம் சைவ இலக்கியத்திலையும் வைணவ இலக்கியத்திலையும் நிறைய காணப்படும். பாம்பு படம் எடுப்பது போல, அந்த படம் எடுத்த பாம்பு அதுக்கப்புறம் அப்படியே குறுகி போற மாதிரி அந்த இடை குறுகலாக. அல்குல்ங்கிறது இடை, இடைக்கு கீழே இருக்கிற பகுதி. அப்ப எப்படி குறுகி மீண்டும் விரிகிறதோ பாம்பு, அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்காக இதை பல இடங்கள்ல பல பேர் பயன்படுத்துவார்கள். புற்று அரவு அல்குல் புனமையிலே அப்படிங்கறது ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரத்துல வரும். இதுக்கு ஒரு பிலசாபிக்கல் அர்த்தமும் உண்டு. இடை அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப இடையை சொல்கிறார்கள்? ஒரு பெண் அழகா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்கிறார்களா? இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் என்ன வெறும் வர்ணனை, ஒரு பெண்ணுடைய தேகத்தை பற்றிய வர்ணனை அப்படின்னு there can be a kind of a mudslinging. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ மனிதர்களை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்? In terms of their devotion, in terms of their faith, in terms of their ஸ்ரத்தா. ஒரு குரூப் எப்படின்னா பரம ஞானிகள், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற, பகவான் என்ன பண்ணினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பரம ஞானிகள். வேதவியாசர் மாதிரி. வேதவியாசருக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்க போறது, மகாபாரதத்துல எப்படி எல்லாம் அடித்துக் கொள்ள போகிறார்கள்னு தெரியும். அவருடைய ரத்தம் தான் அதெல்லாம். இருந்தாலும் கூட அதை பத்தி டோட்டலி டிட்டாச்சா போனவர் அவர். அந்த மாதிரி ஒரு குரூப். அவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு புதுசா போய் எதையும் சொல்ல வேண்டாம், பகவானை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. They are beyond all that. ஏறத்தாழ தெய்வ நிலைக்கு போனவர்கள்.
இன்னொரு கூட்டம் இருக்கு, அது மொத்தமா விரக்தியில இருக்கிற கூட்டம். எதை எடுத்தாலும் பெசிமிஸ்டிக்கா, எனக்கு மாத்திரம் இந்த மாதிரியா, நான் மட்டும் இப்படியா, நான் வந்தேனா எனக்கு இப்படி ஆயிடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் பெசிமிசத்துல இருக்கிற ஒரு கூட்டம், புலம்பி தள்ளக்கூடிய ஒரு கூட்டம். இது விரக்தி, அது ஞானம். இது ரெண்டும் சின்ன குரூப், மைனாரிட்டி குரூப். நடுவுல இருக்கிற பெரிய குரூப் என்னன்னா ஒரு கேட் ஆன் த வால். இந்த பக்கம் குதிக்கிறதா அந்த பக்கம் குதிக்கிறதான்னு தெரியாது. சில சமயத்துல அப்படியே ரொம்ப தத்துவார்த்தமா ஞானத்தனமா பேசும், சில சமயத்துல புலம்பி தள்ளும். இது ரெண்டு கெட்டானா இருக்கிற ஒரு குரூப். ஆனா அதுதான் மெஜாரிட்டி. தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதா, சரி பகவான் இப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கிறதா, இல்லைன்னா பகவான் ஓரவஞ்சனை காட்டுறாரோ அப்படின்னு சொல்றதா, இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு அலைக்கழிகிற மனசு, மனசு அலைக்கழிகிறது. அந்த மாதிரி ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு பக்திங்கிறது ஒரு பற்றுக்கோள். அதனால இந்த குரூப், இந்த இடையில இருக்கிற குரூப் இருக்கு இல்லையா, பக்திங்கிறத காட்டுறதே அந்த இடைங்கிறது தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இல்லாம இடைன்னு சொன்னாலே பக்தியை காட்டுவது. அதுதான் பிலசாபிக்கல் அர்த்தம் இதுல. ஏன் இந்த மகனியர்கள்னா திரும்ப திரும்ப இடையை பற்றி ரெஃபரன்ஸ் கொண்டு வந்தார்கள்னா, இடைன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பக்திங்கிறது நினைவுக்கு வரணும். உபலட்சணம்னு ஒண்ணு சொல்லுவார்கள். ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் நினைவுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் உபலட்சணம்னு பேரு. இப்ப தேர்ப்படை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர்ப்படை இருந்தா யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், காலாட்படை இருக்கும் அப்படிங்கிறது. தேர்ப்படைன்னு சொன்னா போறோம், மத்த மூணையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இடைன்னு சொன்னா பக்தின்னு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இடைன்னு சொல்லும் போதே பக்தியை அது குறிக்கிறது, பக்தி இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. மையாரும் அறவேர் அல்குலாள் இவள் வாடுகின்றாள். அழகான இடையை பெற்ற இவள் இப்போது வாட்டத்தோடு நிற்கிறாள். இன்னும் பணம் வரலையே, வந்தா தானே நாளைக்கு நாம அறம் பண்ண முடியும்னு நிற்கிறாள். ஐயா தந்தருளாய். ஐயா அப்படின்னா உயர்ந்தவனே, உயர்ந்தவனாக இருப்பவனே, என்னுடைய துன்பத்தை தீர்க்க அந்த பொன்னை தந்தருள். அடியேன் இட்டடம் கெடவே தந்தருளாய். நெடியான் நான் முகனும் இரவியோடு இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே. படியாரும் இயலாள் பறவை இவள் தன் முகப்பே அடிகேள் தந்தருளாய் அடியேன் இட்டடம் கெடவே. நெடியான் நான் முகனும் இரவியோடு இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச. திருமுதுகுன்றம் அப்படிங்கிற அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கிறீர்களே, உங்களை யாரெல்லாம் அங்கே வந்து வணங்குகிறார்கள்னா நெடியான். நெடியான்னாலே திருமால்னு அர்த்தம். நெடியான் நெடியோன் அப்படின்னா திருமாலுக்கு தான் அது பெயர். நான்முகன் பிரம்மா, இரவி சூரியன், இந்திரன், தேவர்களெல்லாம் வந்து வணங்குகிறார்கள். திருமாலும் பிரம்மாவும் வந்து உங்களை வணங்குகிறார்கள். அப்படி அவர்கள் வணங்க திருமுதுகுன்றத்தில் அமர்ந்தவரே. இந்த திருமுதுகுன்றத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங், சுந்தரருக்கும் விருதாச்சலத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் உண்டு. திருமுதுகுன்றத்துலதான் காசு கேட்டார், அவர் கொடுத்துட்டார் எல்லாம். முதல்ல அவர் போகல அந்த ஊருக்கு, முதல்ல போகல. அந்த பக்கமா ஏதோ போறார் காட்டு வழியில, எங்கெல்லாம் திருத்தலம். அப்பெல்லாம் இருந்த காடு எப்படி 7th century முடிஞ்சு 8th century ஆரம்பம். அந்த காட்டு பாதையில போகும்போது எங்க ஊர் இருந்தா எங்கேயாவது ஒரு ஊர் இருக்கும், அவ்வளவுதான். இவர் அந்த பக்கம் காட்டு பாதையில போயிட்டே இருக்கார். ஏதோ ஒரு விமானம் தெரிகிறது. அது சுவாமி விமானமா இருக்கணும். கோபுரங்கள் அப்போ அவசரமா கிடையாது. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோபுரங்கள் உயரமாக கிடையாது. தமிழ்நாட்டினுடைய கோவில் வரலாறு. விமானங்கள் தான் அவசரமா இருக்கும், துவஜஸ்தம்பம் அவசரமா இருக்குமே தவிர கோபுரங்களுக்கு ஒரு அவசியம் இருக்குல்ல. ஏன்னா ஊர் சின்னதா இருக்கும், அந்த ஊருக்குள்ள ஒரு கோவில், விமானம் பெருசா இருக்கும். கர்ப்ப கிரகம் பகவானுடைய விமானம் தான் அவசரமா இருக்கணும். கோபுரம் கட்டுறதுங்கிறதே லேட்டர் சோழா பீரியட்ல தான் ஆரம்பமா இருக்கு. ஏன்னா ஊர் கொஞ்சம் பெருசாகிறது, எல்லாரையும் அந்த கோவிலுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டா பாதுகாப்பு. நீங்க இப்பவும் பார்க்கலாம், பெரிய பெரிய கோயில்கள்ல அந்த மாட வீதிங்கிறதே கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் பார்ட் ஆஃப் த டெம்பிள். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பிற்காலத்துலதான் வந்தது.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துல விமானம் தான். அந்த விமானம் கண்ணுக்கு தெரியறது. என்ன ஊர்னு எங்கேயோ பக்கத்துல யாரோ வழிபோக்கர்கள் அவர்கள்ட்ட அது என்னது அது விமானம்னு கேட்கிறார். அது சிவன் கோயில்னார்கள். அந்த ஊருக்கு பேர் என்னன்னார். திருமுதுகுன்றம். என்ன பேரு மறுபடியும் சொல்லுங்கள். முதுகுன்றம். முதுகுன்றமா? வயசான மலையா? சரி, அந்த சாமி பேர் என்னன்னார். பழமலைநாதர். வயசான மலை, பழைய மலைநாதர். ஊரும் பழசு, உள்ளுக்குள்ள இருக்கிறவரும் பழசு. எனக்கு வேண்டாம் இந்த பழசுன்ட்டு அந்த பக்கம் திரும்பிட்டேன். போகல. அவர் கொஞ்சம் நல்ல பளிச்சுன்னு படாடோபமா இருக்கக்கூடியவர். அவருக்கு இது சாமி பழசா? இந்த பழசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஊரும் கிழம், சாமியும் கிழம், எனக்கு இந்த கிழம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு திரும்பிட்டார். அவருக்கு கஷ்டமா இருந்தது. யாருக்கு? பழமலைநாதருக்கு. கர்ப்பகிரகத்துக்கு முன்னால 2 பேர் நின்னார்கள். ஒருத்தரை பார்த்தார். மூத்த பிள்ளை இப்ப நடக்க ஆரம்பிச்சா அங்க நடக்கிறதுக்குள்ள நாழி ஆயிடும். அதனால இளைய பிள்ளைய பார்த்தார். ஓடு, உடனே போய் அந்த சுந்தரன் அழைச்சுன்னு வா, அவன் பாடாம போறான், அவனை போய் கூப்பிடு. சுப்பிரமணிய சுவாமி ஓடினாராம். அப்பா உங்களை அழைச்சுன்னு வர சொன்னார், சீக்கிரமா வாருங்கள், பாடாம போகிறீர்களாமே, அங்க வராம நீங்கள் போகிறீர்களே, உங்க அப்பாட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி கிழமாலாம் இருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லு, போய் தன்னை இளமையாக மாற்றிக்கொள்ள சொல்லு. சுப்பிரமணிய சுவாமி ஓடி வந்தார். இந்த மாதிரி சொன்னார். அப்படியா சொன்னா? அவன் பாட்டை கேட்காம இருக்க முடியாது, அதனால நான் இளமையாக மாற்றிக்கொள்கிறேன்னு தன்னை இளமையாக மாற்றிக்கொண்டாராம். பக்கத்துல அப்படி திரும்பி பார்வதியை பார்த்தாராம். நீ என்னத்துக்கு வயசான கோலத்துல இருக்க? விருத்தாம்பிகையாக இருக்கிறாய். அவருக்கு விருத்தகிரீஸ்வரர்னு பேரு, பழமலைநாதர். நீ ஏன் விருத்தாம்பிகையா இருக்க? நீ இந்த மாதிரி இருந்தன்னா அவன் பாதி தூரம் வந்துட்டு நீ கழுவியா இருக்கேன்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவான், அதனால நீயும் மாறிக்கொள்னு சொல்ல அவள் பாலாம்பிகையாக மாறிக்கொண்டாள்னு ஒரு வரலாறு உண்டு. இப்பவும் விருத்தாம்பிகையும் உண்டு, பாலாம்பிகையும் உண்டு. அங்க விருத்தகிரீஸ்வரராகத்தான் அவர் இருக்கார். அவர் தன்னை இளமையாக்கினார் கோலத்துல காட்டினது கதையில இருக்கு, ஓவியங்கள்ல இருக்கே தவிர அம்பிகை சன்னதி பார்த்தா விருத்தாம்பிகை பாலாம்பிகை 2 பேரும் உண்டு. அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாராம். அந்த மாதிரி அவருக்கு அந்த முதுகுன்றத்தில் இருப்பவர் எல்லாரும் போற்றும்படியாக இருந்தாலும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தன்னை இளமையாக்கி கொண்டார்னு வரலாறு. நெடியானும் நான்முகனும் இரவியோடு இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச அவர்கள் தங்களுடைய கிரீடத்தோடு வந்து உன்னை வணங்க முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாரும் இயலாள் பறவை இவள் தன் முகப்பே. நல்ல அழகான பொறுமையை கொண்டவள் இவள். எப்படிப்பட்டவள்னா பொறுமையோடு இருப்பவள், நல்ல பண்புகள். படியாரும் இயல் அப்படின்னா நல்ல பண்புகள், நல்ல பொறுமைன்னு அர்த்தம். படியாரும் இயல், அந்த இயலை கொண்டவளாக இருக்கிற பறவை இவள் தன் முகப்பே. இவளுக்கு முன்னால் அடிகள் தந்தருளாய், அடிகளே எனக்கு நீங்கள் தர வேண்டும், என்னுடைய துன்பம் தீர்க்க வேண்டும். கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகைமே வந்தனவும் மதிசேர் சடைமா முதுகுன்று உடையாய். பந்தனவும் விரலாள் பறவை இவள் தன் முகப்பே அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. கொந்தனவும் பொழில், கொந்துனா பூங்கொத்து, கொத்துங்கிறது தான் கொந்துன்னு வருகிறது. பூங்கொத்துகள் நிறைய, கொத்து கொத்தா பூ போத்திருக்கிற நல்ல அழகான சோலைகள். கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மா மதில் மாளிகை, நல்ல அழகான மதில்கள் நிறைந்த மாளிகைகள் நிறைந்த திருமுதுகுன்றம். அந்த திருமுதுகுன்றத்தில் வந்து அணவும் மதிசேர், தான் வந்து உங்களுடைய சிரசில் அப்படியே பொருந்திக் கொள்கிற, வந்து அணைத்துக் கொள்கிற. நிலாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சந்திரன் ஓடி வந்து தலை மேல ஏறிக்கோ அப்படின்னு அப்படி ஓடி வந்து அந்த ஜடாபாரத்தை கட்டி கொண்டு ஆலிங்கனம் செய்து கொண்டு அமர்ந்தானாம். வந்து அணவும் மதி, வந்து அணைத்துக் கொள்கிற மதிசேர் ஷடை மா முதுகுன்று உடையாய். நல்ல பெரிய ஜடாபாரத்தை கொண்டவரே, இந்த திருமுதுகுன்றத்தில் இருப்பவரே. பந்தனவும் விரலாள், பந்து விளையாடக்கூடியவள், பூப்பந்து விளையாடக்கூடியவளாக இருக்கிற பறவை. பந்து அணவும் விரலாள். அணவுதல்னா அப்படி அணைத்துக் கொள்ளுதல் அல்லது சூழ்ந்து கொள்ளுதல். பந்து அணவும், அந்த காலத்துல பெண்கள் பூப்பந்து தட்டித்தான் விளையாடுவார்கள். அந்த பூப்பந்தை கையாலே பிடிக்கக்கூடியவள், அவளுக்கு அவ்வளவுதான் மென்மை தெரியும். அந்த மென்மையை கொண்டவள், அப்படிப்பட்ட விரல்களை கொண்டவள்.
ஆனா அந்த விரலால அடுத்தவர்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கிறாளே, இப்ப கொடுக்க முடியலையே, அதற்கு பொருள் இல்லையே அவள் வாட்டமடைகிறாள். பந்தனமும் விரலாள் பறவை இவள் தன் முகப்பே. அவளுக்கு முன்னால அந்தணனே அருளாய். வேதத்தை ஓதக்கூடியவரேனர், வேதத்தையே தன்னிலே இருந்து கொடுத்தவர், அதனால வேதத்தை ஓதுபவர் அந்தணன். அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. இந்த பந்து அணவும் விரலாள் இங்க ஒரு மனித பெண்ணுக்கு சொல்கிறார். ஆனா சாதாரணமாக அம்பிகைக்கு பந்தணவும் விரலாள்னு ஒரு பெயர் உண்டு, பந்தார் விரலின்னு பேர் உண்டு. ஆண்டாடும் கூட அங்க நப்பின்னைக்கு பாடும்போது உந்து மதகளிற்றன்னு ஆரம்பிச்சு பந்தார் விரலி அப்படின்னு கூப்பிடுவான். பந்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் நிறைய இடத்துல பந்தார் விரலி அப்படின்னு அம்பிகையை போற்றுவார். அம்பிகையோ தாயாரோ பந்தார் விரலியாக இருப்பதற்கு என்ன பொருள்? ஒரு பெரிய மனுஷர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவர்கிட்ட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது மொபைலா இருக்கட்டும் இம்மொபைலா இருக்கட்டும், அவர்கிட்ட சொத்து இருக்கு. இந்த சொத்துக்கு என்ன பேரு? சொத்தை வைத்திருப்பவருக்கு என்ன பேரு சொல்லலாம்? சொத்துங்கிறது அவருடைய உடைமை, இது என்னுடைய உடைமை அப்படிங்கிறார் இல்லையா? இந்த உடைமையை கொண்டவர் உடையார். சொத்துக்கு சொந்தக்காரர் உடையார். சொத்து, சொத்துங்கிறது ஸ்வத்து அப்படிங்கிற வார்த்தை, ஸ்வத்துங்கிறது தான் சொத்துன்னு ஆச்சு. ஸ்வப்னம் அப்படிங்கறத சொப்பனம் அப்படிங்கிறமா இல்லையா? அந்த மாதிரி ஸ்வத்துங்கிறது தான் சொத்து. இந்த சொத்து இதற்கு சொந்தக்காரருக்கு தான் சுவாமின்னு பேரு. சுவாமின்னு சொல்றமே பகவான, ஸ்வத்து, இந்த ஸ்வத்துக்கு சொந்தக்காரர் சுவாமி, உடைமைக்கு சொந்தக்காரர் உடையார். பகவானுக்கு எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல பார்த்தீர்கள்னா கல்வெட்டுல எல்லாம் உடையார் உடையார் உடையார்னு இருக்கும். மகாதேவ உடையார், கிளாசிக் எக்ஸாம்பிள் தஞ்சை பெரு உடையார், பெருசா இருக்கிற உடையார், அவ்வளவுதான் உடையார்னு தான் பேரு பகவானுக்கு. இப்ப என்ன சொத்து அவருக்கு? அவர் உடையார், சரி ஒத்துப்போம், அவர் சுவாமி. அவருடைய சொத்து என்னன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவருடைய சொத்துக்கள். இந்த சொத்துக்களையும் சொத்துக்கு உரியவனையும் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த சொத்துக்கு தெரியல, அது பாட்டுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கு. சொத்துக்கு தெரியுமா? எங்கேயோ இருக்கு, எங்க தாத்தா காலத்துல வாங்கி போட்டார்கள், ஏதோ ஒரு ஊர்ல நிலம், என்னாச்சுன்னே தெரியல, போய் பார்த்தா ஒரே முள்ளுக்காடா இருக்கு அப்படிங்கிறமா இல்லையா? அந்த சொத்துக்கு தெரியாது, சொத்து எங்கேயோ இருக்கு, அது பாட்டுக்கு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கு. இந்த சொத்துக்கு தெரியணும், ஜீவாத்மாங்கிற சொத்துக்கு அவர் தான் நம்முடைய சொந்தக்காரர், அவர்கிட்ட போகணும்னு தெரியணும். ஆனா இது எல்லாத்தையும் மறந்து எங்கேயோ லௌகீகத்துல எங்கேயோ அங்கேயும் பார்த்து இது எங்கேயோ அலைகிறது. அவ என்ன செய்யறா? இந்த சொத்தை கையில் எடுத்து சொத்துக்குரியவனிடத்தில் சேர்க்கிறாள். அதுதான் பந்தார் விரலி. பந்துங்கிறது இண்டிகேட்ஸ் தி உடைமை. பந்தார் விரலி நாளை ஆண்டாள் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் சொல்வார்கள். அவ காலத்தால தூங்கின்னு இருக்கும் போதுதானே போய் எழுப்புகிறார்கள் இந்த பெண்கள். அந்த நப்பின்னை தூங்கின்னு இருக்கா, வெளியில இருந்து பார்த்தா ஒரு கையில பந்தை பிடிச்சிட்டு இருக்கா, ஒரு கையில கிருஷ்ணரை பிடிச்சிட்டு இருக்கா, அப்படியே தூங்கிட்டா. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா பில்டப் பண்றதுக்கு என்ன சொல்றதுன்னா, முதின நாள் இரவு 2 பேரும் சேர்ந்து பந்து விளையாடினார்கள். அவளுக்கு யாரு பந்து விளையாடுறதுக்கு பார்ட்னர்னா கிருஷ்ணன். வழக்கம் போல கிருஷ்ணன் அழுகுனி ஆட்டம் ஆடினான். என்னடா இப்படி ஆடுற அப்படின்னு அவனை கையால பிடிச்சா, இந்த கையில பந்து, அப்படியே தூக்கம் வந்தது, தூங்கி போயிட்டான். இந்த கையில அந்த பந்து இருக்கு, இந்த கையில பந்துக்கு உரியவன் இருக்கான். ஒரு கையில் பந்தாய்த்து ஒரு கையில் பந்துக்குரியவன் ஆய்த்து, ஒரு கையில் உடைமையாய்த்து ஒரு கையில் உடையானாய்த்து. இந்த உடைமையை உடையானோடு சேர்த்து வைக்கிறாள். அவ தூங்கி போனாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ற கதை. ஆனா அவன் என்ன பண்றா? இந்த பந்தை கொண்டு போய் அவனிடத்தில் சேர்த்து வைக்கிறாள். தாயார்கிட்ட போய் அம்பிகை கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லிட்டா அவ எப்படியாவது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து பரமனோடு சேர்த்து வைப்பாள். அதுதான் அந்த பந்தனமும் விரலாள் அப்படிங்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிலாசபி. இங்க அதை பறவைக்கு சொல்றார். பறவைக்கு ஏன் சொல்றாருன்னா, அவள் உடைமையை கையில் வைத்துக் கொண்டு அந்த உடைமையை எல்லோருக்கும் தரக்கூடியவள். உடையானாக இருக்கிற நான் இப்ப தன்னை சொல்லிக் கொள்வது மாதிரி he is also reminding Lord Shiva, அப்பா நாங்கள் எல்லாம் உன்னுடைய சொத்துக்கள், இந்த சொத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியவன் நீதானே, அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. பரசானும் கரவா 14 கணமும் சூழ
முரசார் வந்து அதிரம் முதுகுன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே அரசே தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. பரசாரும் கரவா 14 கணமும் சூழ. 14 கணம் உன்னுடைய பூத கணங்கள் இருக்கே, அந்த பூத கணங்கள் வேறு எங்கேயும் போய் தங்களை மறைத்துக் கொள்ளாமல் உன்னிடத்திலேயே இருக்கிற பூத கணங்கள். பரன்னா வெளியில, புறத்தேன்னு அர்த்தம். பரசாரும் கரவா வேறு எங்கேயோ போய் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் உனக்காக மட்டுமே இருக்கிற உன்னுடைய பூதகணங்கள் சூழ முரசார் வந்து அதிர. அந்த பூதகணங்கள் எல்லாம் உனக்காக முரசு கொட்ட. அப்படி முரசு கொட்ட நீ வந்து திருமுதுகுன்றத்தில் எழுந்தருளினாய். முதுகுன்றம் அமர்ந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே. நல்ல நறுமணம் மிக்க கூந்தலை கொண்டவள். விரைனா நறுமணம், நறுமணம் மிக்க கூந்தலை கொண்ட பறவை இவளுக்கு முன்னால இந்த துன்பத்தை நீ தீர்க்க வேண்டும். அரசே, அரசனாக இருப்பவனே, நீதானே அரசு, வேற யார் அரசன்? நீதானே இந்த பிரம்மாண்டமான அகிலத்திற்கும் அண்டத்திற்கும் நீதானே அரசன். அரசே தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. இதுதான் 8வது பாட்டு. இந்த 8வது பாட்டை பாடி முடிக்கிற வரைக்கும் தங்கம் வரல, காசு வரல. 8வது பாட்டை பாடி முடிச்சு 9வது ஆரம்பிக்கிறார், காசு வர ஆரம்பிச்சு. விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே. இந்த பறவைக்கு முன்னால நீ கொடுக்காம இருக்கியே, என்னுடைய கஷ்டத்தை தீக்காம இருக்கியே, அவ பார்த்து கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு முன்னால் நமக்கு இருக்கிற நட்பை காட்டு அப்படின்னு கேட்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, இதுல இன்னொன்னு சொன்னார், வேறு எங்கும் நான் போக மாட்டேன்ங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு தான் பரசாரும் கரவா 14 கணமும் சூழ. உன்னுடைய பூதகணங்கள், உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய அடியார்கள்னு சொன்னா we will not seek solution elsewhere. உன்கிட்ட மாத்திரம்தான் நாங்கள் விடை தேடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நீ எங்களுக்கு இதை தர வேண்டும். ஏத்தாது இருந்து அறியே இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகிற்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டளம் கெடவே. அந்த 9வது பாட்டுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. கொடியேன் இட்டளம் கெடவே. இதுவரைக்கும் அடியேன் அடியேன் அடியேன், என்னோட துன்பத்தை என்னோட துன்பத்தை என்னோட துன்பத்தை. இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் கொடியவன், என்னுடைய துன்பத்தை. இதுல இருக்கிற பணிவு அதுல வரல. என்னோட துன்பத்தை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ நான் ரைட் ராயில கேட்பேன், நீ எனக்கு பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு. தப்பு பண்ணினது நான்பா. என்னுடைய துன்பத்தை, கொடியவனாக இருக்கிற என்னுடைய இந்த கொடுமையை தீர்த்துவை. கொடியேன் இட்டளம் கெடவே. ஏத்தாது இருந்து அறியேன். அதுல இன்னொன்னு சொல்லிட்டார், ஒன்ன நாம் போற்றாமல் இருந்து எனக்கு பழக்கம் இல்லை. உன்னுடைய திருநாமத்தை சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஏத்தாது இருந்து அறியேன் இமையோர் தனி நாயகனே. தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக தனி கடவுளாக இருப்பவனே மூத்தாய். நீதான்பா அனாதி, உனக்கு எது தொடக்கம்னே தெரியாது, நீதான் அனாதி. அப்போ அனாதியாக உலகத்திற்கெல்லாம் பிரபஞ்சத்திற்கெல்லாம் மூத்தவனாக இருப்பவனே உலகிற்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே. உலகிற்கெல்லாம் மூத்தாய் முதுகுன்றம் அமர்ந்தவனே. மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே. பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே கூத்தா தந்தருளாய். நல்ல அழகான மலர்களை சூடி இருக்கக்கூடிய கூந்தலை உடைய பறவை இவளுக்கு முன்னால் ஆட்டம் ஆடக்கூடிய அம்பலவாணனே கூத்தாய். பொன்னம்பலத்தில் ஆடக்கூடியவன் தானே நீ. பொன்னம்பலத்துல மட்டுமா ஆடுற? நீ என்ன பண்றேன்னு எங்களுக்கு தெரியாது, எப்போது எப்படி ஆடுவாய்ன்னு தெரியாது. கூத்தா தந்தருளாய், எனக்கு இதை கொடு, இந்த கொடுமையை தீர்த்து வை. கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டளம் கெடவே. இத பாடின உடனே அந்த பொற்காசுகள் வர தொடங்கின. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தண்ணீரிலே நின்று பொற்காசுகளை எடுத்து பறவை இடத்தில் கொடுத்தார். திரையாரும் ஷடை எம்பெருமான் அருளாய் என்று முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை
மறையார் தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகம் அதே. சிவலோகமே கிடைத்துவிடும். யாருக்கு? பிறையாரும் ஷடை சந்திரப்பிரையை கொண்ட ஜடாபாரத்தை கொண்ட எம்பெருமானை பார்த்து அருளாய் என்று முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை. வானலோகத்தை சேர்ந்த தேவர்களெல்லாம் வந்து வரிசையாக வணங்கக்கூடிய அந்த முதுகுன்றத்து ஈசரை மறையார்த்தம் குறிசில் அந்தணர்கள் குலத்தை சேர்ந்த சிவாச்சாரிய பரம்பரையை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால மறையார்த்தம் குறிசில் அது மாத்திரம் இல்ல, இட் இஸ் நாட் ஓன்லி கம்யூனிட்டி பேஸ்ட். வேத நெறியில் இருக்கிற உலகம்னு சொன்னா இந்த வேத நெறி கொண்ட உலகத்தினுடைய இளவலாக இருக்கிற மறையார்த்தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன். நல்ல அழகான வயல்கள் சூழ்ந்த திருநாவலூரில் தோன்றிய, அதுதான் நாவல் ஆரூரன். திருநாவலூர் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல். இந்த அழகான பாடல்களை சொல்லக்கூடியவர்களுக்கு சிவலோகம் மிக எளிதாக சித்திக்கும் என்று பலஸ்ருதியோடு நிறைவு செய்தார். இந்த பதிகத்தை எல்லோரும் இப்போது சொல்லிவிடலாம். அதற்கு பின்னர் ஒரு செய்தி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கு அசைத்தீர், முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன் முகப்பே, என் செய்தவாறு அடிகேள் அடியேன் இட்டளம் கெடவே, உம்பரும் வானவரும் உடனே நிற்கவே, எனக்கு செம்பொனை தந்தருளி திகழும் முதுகுன்று அமர்ந்தீர், வம்பமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள், எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டளம் கெடவே. பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கண் பறவை இவள் வாடாமே, அத்தா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. மங்கையொர் கூறு அமர்ந்தீர் மறை நான்கும் விரித்து உகந்தீர், திங்கள் சடைக்கு அணிந்தீர் திகழும் முதுகுன்று அமர்ந்தீர், கொகை நல்லாள் பறவை குணம் கொண்டு இருந்தாள் முகப்பே, அங்கணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. மையாரும் மிடற்றாய் மறுவார் புறம் மூன்றெரித்த செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்று அமர்ந்தாய், பையாரும் அறவேர் அல்குளாள் இவள் வாடுகின்றாள், ஐயா தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. நெடியான் நான்முகனும் இரவியொடு இந்திரனும் முடியால் வந்து இறைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே, அடியாரும் இயலாள் பறவை இவள் தன் முகப்பே, அடிகேள் தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல், வந்தனவும் மதிசேர் சடைமா முதுகுன்று உடையாய், பந்தனவும் விரலாள் பறவை இவள் தன் முகப்பே, அந்தணனே அருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. அரசாரும் கரவா 11 கணமும் சூழ, முரசார் வந்து அதிரம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, விரை சேரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே, அரசே தந்தருளாய் அடியேன் இட்டளம் கெடவே. ஏத்தாது இருந்து அறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன் முகப்பே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டளம் கெடவே. பிறையாரும் ஷடை எம்பெருமான் அருளாய் என்று முறையால் வந்து அமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை, மறையார்த்தம் குறிசில் வயல் நாவல் ஆரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகம் அதே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஒரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில சமயத்துல நமக்கே கொஞ்சம் சலனங்கள்லாம் வரும். இன்றைக்கு காலை நடந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அனுமதி கொடுங்கள். நேற்று இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. ஏறத்தாழ
வீடு திரும்பும் போது 7:45 மணி மாலை. அது கிட்டத்தட்ட 7வது இடம், நடுவுல பல இடங்கள், அலுவலகம் உட்பட. ஆனா எங்கேயுமே கம்ப்யூட்டர் சார்ஜரை எடுத்த நினைவு இல்லை. ஒரே ஒரு இடத்துல ஒரு மெயில் கொடுக்க வேண்டி இருந்தது. அதனால கம்ப்யூட்டர் எடுத்த போது சார்ஜ் ஃபுல்லா இருக்கு, இங்க போட்ட சார்ஜ் ஃபுல்லா இருக்கு, அதனால ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அதை மட்டும் எடுத்து அந்த மெயில கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கையில இருந்தது கம்ப்யூட்டர். ஒரு 2-3 இடத்துக்கு போகும்போது, ஏன்னா வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை பையில மறுபடியும் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட் அனுப்பணுமேங்கிறதுக்காக மெயில் கொடுக்கும்போது சார்ஜ் இருக்கு, மெயில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேணுங்கிறது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. 10:30 மணிக்கு கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜ் குறைச்சலா இருக்கு, பாதிக்கும் கீழே குறைஞ்சிருது. சரி, காத்தால பாத்துக்கலாம், இப்ப தேவையில்லை, இப்போ ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படின்னு மூடியாச்சு. காத்தால 4 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு, சரி அப்பவும் கொஞ்சம் சார்ஜ் இருக்கு, அப்ப ஏதோ சின்ன சின்ன வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன வேணும், இன்னைக்கு இங்கேருந்து நேர இந்தியன் ஃபைனான்ஸ் போயிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலை போகணும். அதனால என்னென்ன வேணுங்கிறதே ராத்திரி எடுத்து வச்சாச்சு, இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும். இப்போ கம்ப்யூட்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணி போடணும். கம்ப்யூட்டருக்கு எடுத்து வைக்கணும் போது சார்ஜர்னு பார்த்தா சார்ஜரை காணும், கனெக்டரை காணும். இது எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாத்துலயும் தேடியாச்சு, கிடைக்கல. சரி, அடுத்த பிளான் பி என்ன பண்ணலாம்? இப்ப போய் அங்க போடும்போது கனெக்டர் இல்லைன்னா போட முடியாது, இந்த கனெக்டர் இல்லைன்னா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. சரி, ஒரு பென்டிரைவ்ல போட்டுடலாம், சவால இருக்கிற கம்ப்யூட்டர்ல போட்டுடலான்னு பென்டிரைவ்ல போட்டு, அந்த வரைக்கும் அந்த சார்ஜர் கிடைக்கல. எல்லாத்துலயும் தேடியாச்சு, தலைகீழா கொட்டி கவித்து தேடியாச்சு, எல்லாத்துலயும் போட்டு எல்லாத்தையும் சரி இன்னொரு பென்டிரைவ்ல போட்டு அதை ரெடி பண்ணி எல்லாம். எங்க வீட்டுல ஒரு நடராஜர் இருக்காரு, ஃப்ரண்ட்ல உள்ள போகும்போது வெளியில வரும்போது அந்த நடராஜருக்கு முன்னால ஒரு சின்ன திண்ணை இருக்கு. அந்த திண்ணையில தான் எதுவா இருந்தாலும் அடுத்து எடுத்துன்னு போக வேண்டியதை வைக்கிறது வழக்கம். அங்க கொண்டு வந்து வச்சாச்சு, ஏன்னா டைம் ஆயிடும், அதுக்கப்புறம் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு என்ன வேணும், ரைட், சரி எங்க போன் பண்ணி எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கா கேட்கணும். ஆபீஸ்ல தான் எடுக்கவே இல்லையே, கம்ப்யூட்டரே எடுக்கலையே, எங்க இருக்கும், பிரேக்கிங் த பிரெயின், நினைவெல்லாம் வரல. சரி போ பார்க்கலாம், இப்ப நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தானே பிரச்சனை, ஏன்னா என் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணுமே, அதுக்கு சார்ஜர் இல்லையே, சார்ஜ் குறைஞ்சு போச்சே, சரி ராத்திரி என்ன நிலவன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீர்கள். அந்த பேக் பேக்ல இருக்கிறதுலயே சின்னதா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுல டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் வைக்க முடியும், இல்லைன்னா பேனா மட்டும்தான் வைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட். அந்த பேக் பேக்க மொத்தமா கவுத்தெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கல. அப்படி திரும்பும் போது நடராஜர் கிட்ட, பொன் செய்த மேனியினீர்னு சுந்தரர் பாடினார், காணாமல் போன பொருள் எல்லாம் கிடைக்கும் அந்த பதிகத்துலன்னு சொல்லுவார்கள். நீ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நடராஜா, பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரை கசை தீர்னு அவர்கிட்ட நின்னு ஒரே ஒரு பாட்டை சொல்லிட்டு, ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிற அந்த குட்டி கம்பார்ட்மெண்ட், அதுல இவ்வளவு நீளமான சார்ஜர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வழியே கிடையாது, அந்த எதுக்கும் அதை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு அதை திறந்து கைய விட்டா சுருண்டு அப்படியே குண்டலினி மாதிரி அந்த சார்ஜர். கேட்கலாம், பெரிய பணமா கொடுத்தது இல்ல, நமக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை தருபவர். சின்னதா தெரியலாம், after all one charger, but then for the want of a nail a battle could be lost. அந்த நேரத்துல நமக்கு என்ன தேவையோ, எது நமக்கு உண்மையிலேயே தேவையோ, எனக்கு அந்த நேரத்துல கோடி ரூபாய் கொடுத்தா கூட சார்ஜர் காணுமே, இப்ப கனெக்டர் ஏற்பாடு பண்ணணுமே, நாளைக்கு காத்தாலுக்குள்ள இன்னொரு கனெக்டரை வாங்கணுமே, இன்னைக்கு லீவு நாளாச்சே கிடைக்குமா, இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் இருக்கும் போது அந்த நேரத்துல அந்த ஒரு பாட்டு, சுந்தரர் பாடினா மாதிரி 8 பாட்டு கூட இல்ல, இந்த ஒரே ஒரு பாட்டை சொன்ன உடனேயே இது திரும்ப கிடைத்தது என்றால், காணாமல் போன பொருட்களை தேடி கொடுக்கக்கூடிய வல்லமையும், நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கைக்கு எங்கே வேண்டுமானாலும் அம்பலம் அமைத்து ஆடக்கூடிய நடராஜ தன்மையும், அந்த சிவ பரம்பொருளின் மேன்மையும் நமக்கு புரியும். இது நிதர்சனமாக இன்றைக்கு நடந்ததுங்கிறதுனாலதான், அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த பதிகத்துக்கு இது நடந்தது. இது நேற்றுக்கு காணாம போயிருந்தா வேற மாதிரி, நாளைக்கு காணாம போயிருந்தா வேற மாதிரி, ஆனா இதற்கு அது நடந்ததுங்கிறது இன்றைக்கும் என்றைக்கும்
மூத்தாய் உலகுக்கெல்லாம்னு சொன்னாரே, அந்த மூத்தவன் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த பரம்பொருளின் பெருங்கருணை எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.